வடமுறை மதராக வச்சியார் சவாரி வீச வடமுறை மதராக வச்சியார் சவாரி வீச வசுதேவராஜன் வந்தே நல்ல தத்துவமரிகளை மெத்த உணர்ந்தவர் தத்துவமரிகளை மெத்த உணர்ந்தவர் வசுதேவராஜன் வந்தே வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லவனாய் வாழ்ந்திருப்பாய். சொல்லுங்க அப்பா சபை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபை பார்க்க அவதான சபை லட்சுமி கடாட்சிபுர சபை. லட்சுமி கடாட்சிபுர சபை. ஆமா. சபையில் அமர்க்கக்கூடிய மாதா பிதா குரு அதா தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். இப்ப சபையோட மதத்திற்கும் நம்முடைய நாடக கம்பெனி ஆசிரியர் ஆமா கலைமாமணி சேகர் ஐயா மற்றும் கிருஷ்ண ஐயா ஆமா இவருடைய வாதத்திற்கும் நம்மளோட நாடகம் அடிக்கக்கூடிய அனைவருடைய வாதத்திற்கும் இந்த சிறியவன் சிறந்தாண்டு வணக்கம். ஆளை பார்த்தால் வசுதேவர் 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 அப்படி மட்டும்தான் விளக்கம். எப்படி என்றால் மந்திரி வசுதேவர் இதோ மந்தியே எப்படி என்றால் ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேன மன்னனுக்கு மந்திரியா விளங்கக்கூடிய மந்திரி பெயரோ உக்கிரசேன மன்னனுக்கு தான் மந்திரி. மந்திரி அவளுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். கம்சன் 1 கம்சன் தேவகி ரோகிணி 2 பெண் பிள்ளை. ஆமா. இந்த 3 பிள்ளைகளுக்கும் நான் தான் குருநாதர். குருநாதர் குருவே. ஆமா. அப்படி வளர்ந்து வந்தோம். சீர சிறப்பா வளர்த்து வந்தோம். ஆனா நேற்று தினத்துல என்ன நடந்தது தெரியுமா? கம்சன் அந்த கம்சனாக ஓடி வந்து உக்கிரசேன மன்னனை அடித்து அவருடைய முடியை பறித்து ஐயா வசுதேவரே இந்த வடமதுராபுரி வட்டத்தை எனக்கு முடி சூட்டுங்க, உங்க கையால எனக்கு முடி சூட்டுங்க அப்படின்னா. ஆமா நான் கெஞ்சினேன். ஐயா வேண்டாம், நீ சின்னஞ்சிறிய பிள்ளையா இருக்க. ஆமா. இளங்கன்று பயமறியாத தனமானி இருக்க. ஆமா. உனக்கு பொறுப்பு என்பது கிடையாது. ஒரு மன்னனா இருக்க உனக்கு தகுதி கிடையாது. இன்னும் சில நாட்கள் இன்னும் சில நாட்கள் உங்க அப்பாவே ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கல. சூட்டுறே உதவான் வரையான்றான். ஆமா. என்ன பண்ணுது? என்ன செய்யறது? ஒண்ணும் பேச முடியாது. உனக்கு என்ன தோணுது? முடிதான சூட்டணும். இந்த சூட்டின்னு போடா அப்படி முடி சூட்டி வச்சுட்டேன். ஆமா. ஆனா முடி சூட்டி வைத்துட்டு சிறப்பா வாழ்ந்து வருமே. ஆமா. ஆனா ஒண்ணு, இந்த ஜென்மத்துல தான் நான் வசுதேவர். போன ஜென்மத்துல போடா
ஜென்மத்தில் தான் நான் வசுதேவர். வசுதேவரே போன ஜென்மத்தில் ஆ என்னுடைய பெயரோ காசிவர். காசிவரே ஆமா, ஆ போன ஜென்மத்தில் ஆ காசிவரா பிறந்து பிறந்த அந்த ஜென்மத்தில் ஆ எனக்கு 2 மனைவிபா. 2 மனைவிகள். அது யார் யாரு? ஆ திதி அதிதி. திதி அதிதி 2 பெண்களை திருமணம் செய்து செய்து வாழ்ந்து வந்தோம். ஆ அப்படி வாழ்ந்தவருடைய தருணத்தில் ஆமா நாராயணன் பார்த்தார். பார்த்தார். ஐயா வசுதே காசிவரே, ஆ நீங்கள் பூலோகத்தில் சென்று ஆ அடுத்த ஜென்மத்தில் ஆ வசுதேவரா பிறக்க வேண்டும் வேண்டாம். அப்படி கட்டளை. ஆமா உன்னுடைய மனைவி ஆ யாரு? திதி அதிதி ஆ தேவகி ரோகிணியா பிறப்பாங்க ஆஹா அப்படின்னு அவர் கட்டளை. ஆமா அந்த வார்த்தை பிரகாரமே ஆ நான் வசுதேவரா வந்து பிறந்திருக்கேன். ஆமா என் மனைவி திதி அதிதி ஆ தேவகி ரோகிணியா பிறந்திருக்காங்க. ஆஹா ஆனா ஒரு கட்டளை பிரகாரம் பிறந்திருக்கிறோம். ஆமா ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியாது. தெரியாது. ஆனா இருந்த போதிலும் ஆ. இன்றைய தினத்தில் ஆ. கம்சம் மறுபடியும் உத்தரவு வந்துட்டு சொல்லுவோம். ஆ குருவே ஆ வசுதேவர் வந்துட்டார். ஒரு லட்சம் கொடு போட்டாச்சு. போட்டியா உட்காந்துடா. இவருக்கு சிம்மாதம் கொடுத்தாச்சு. ஒருத்தருக்கு படுக்கு போட்டு வச்சுக்கிறேங்க. அவங்க அப்பாவுக்கு நீ மந்திரி. என் அப்பனுக்கு ஒரு மந்திரி. மந்திரி நீ எதுக்கான ஒரு மந்திரி? ஒரு நாட்டு மன்னா. நான் சிம்மாசனத்தில் நீ உட்காருவாமா? ஏண்டா ஆர்வம்? அவர் உட்கார சிம்மாசனம் நீ உட்காரலாமா? கூப்பிட்டு உட்கார வச்சு எட்டி வைக்கிறான்னா ஆமா மரியாதை உங்களுக்கு இது வேணும். அவங்க அப்பாவுக்கு தான் நான் மந்திரி. ஆமா அவனை நான் குருநாதர் தான்டா. எங்க அதை பார்த்தானா? சரி உட்கார். ஐயா யாரு கிட்ட உட்காந்த? நீங்க சிம்மாசனம் போட்டீங்க, நான் உட்காந்துட்டேன். உனக்கு நான் போட்டேனா? அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அப்படி நினைக்கலாமா? தப்புதான். நினைக்கலாமா? தப்புதான். உட்காரத்தா இப்ப உட்கார்றேன். அதான் ஆனா எழுத்து பேசுறோம் பதால் போல இருக்கு. ஐயோ எதிர்த்து பேசணும்னு நினைக்க போறேன். ஐயா குருநாதரே, உனக்கு வந்தனம் ஐயா. உனக்கு வந்தனம் ஐயா. ஐயா உனக்கு வந்தனம் ஐயா. உங்களுக்கு இல்ல வணக்கம். சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஐயா கம்சா, என் பாவத்தை வந்துவிடா. நீ வாழ்ந்திருப்பாய். ஐயப்பா என் பாதத்தை வந்துவிடான். சுகமாக வாழ கிடவது. அப்படி ஆகட்டும். ஒரு விஷயமாச்சு. கம்சா, அதை கூறணும். உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். எனக்கு திருமணமா? ஆமா. நான் ஒரு வயதான பெரியவராச்சு. எனக்கு திருமணம் ஏதாவது திருமணம் செய்யணும். எனக்கு யாரு பெண் கொடுப்பா? யார் தெரியுமா பெண்? ஐயா வஸ்தாவரே. ஐயா வஸ்தாவரே, என்னுடைய தங்கை தேவகி ரோகிணி தான் உனக்கு பெண். யாரு? தேவகி ரோகிணி. ரெண்டு பெண்ணா? ஆமா. எனக்கா? ஆமா. ஐயோ ஒரு கம்பம் தண்ணு 2 யானை. அது ஒன்று கொண்டு வாதம்
ரைட் விடு. எனக்கு 2 மனைவி சொல்றியே, ஒரு கம்பம் இருக்கு, ஒரு கம்பத்துல 2 யானையை கட்டணும் சொல்றேன். யானைகளை 2 யானை கட்டிட்டான். ஒரு கம்பம் ஒன்று இருக்குது. ஆமா, அந்த கம்பத்து 2 யானை கட்டினார். அந்த யானை ஏகப்பட்டது. மதம் பிடித்து ஒன்றோடு ஒன்று வாதம் செய்தால் அந்த கம்பம் தான் தாங்குமா? ஐயா வசதியாவரே, ஐயா உங்களை பத்தி எனக்கு தெரியும். அது என்னன்னா, எப்படி ஒரு கம்பம், ஒரு கம்பத்தை அந்த கம்பம் திறமையா இருந்தா ஒரு எண்ணெய் 2 எண்ணெய் 3 எண்ணெய் கூட கட்டலாம். ஆனா அந்த கம்பம் திறமையா இருக்கணும். ஆனா நீ திறமையா எனக்கு தெரியும். அதனால நீ கட்டிக்கிறியா இல்லையா? வழியில 2 பொண்ணு வருது. நான் படத்துக்கு போட்டு உடுக்குறீங்களா, போய் சாவுடா. பிச்சைக்காரன் படத்து போயிடுச்சா? அதான் பிச்சைக்காரன். ஐயா கம்சா, கட்டெல்லாம் அடிக்கிறீங்க. ஆமா, ஆனால் ஓ தங்கைக்கு சம்மதம் சொன்னா திருமணம் செய்து அவளுக்கு சம்மதம்டா. உனக்கு சம்மதமா என்ன? எனக்கு சம்மதம். அவங்க சம்மதம் சம்மதமா? தங்கச்சி நாங்க சரி காட்டுறோம். நீ தாலி கட்டுறது சம்மதமா? என்னை பத்தி தெரியும் உனக்கு. தெரியுமே. என்ன தெரியும்? திருந்து வேலை பிச்சை எடுப்பான். வரல. என்ன தெரியும்? திருவள்ளுவர் பிச்சை எடுப்பான். அவன் சொல்றான், நான் சொல்லல. ஆனா அண்ணா தங்க சோழி சோழி 2 பொண்டாட்டி கட்டிக்க சொல்றான். ஆமா, 2 பொண்ணு கட்டிக்க சொல்றான். நான் வேணாண்டான்னு சொல்லி பார்த்தேன். ஆமா, அவன் கேட்க குருவாக நீ இருக்கிற. அவங்களுக்கு நான் குரு. அந்த 2 பெண்களையும் நான் திருமணம் செய்தா பாவம் உங்களுக்கு தான். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, ஒரு பிள்ளை ஸ்தானத்துல இருக்கு 2 பொண்ணும். ஆமா, அத போய் திருமணம் செய்யிருக்கா பாத்தியா வசுதேவர் அப்படின்னு பாக்குறவங்க கேவலமா பேசுவான். ஆமா, அதனால நம்ம வயதான மாதிரி நடிக்கலாம். நடிச்சா அந்த பெண்கள் நம்மளை பார்த்து வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஆகட்டும், பார்க்கலாம். தங்கச்சி அவர் நானும் ரொம்ப சேர்ந்தேன். அவர் வயசான காலத்துல எங்கடா முறையில் கிடப்பேன். நடக்கிறானே தந்தை சின்ன பையன் போய் செவத்து வச்சு சித்திரை கட்டி குடுக்கிறாரு எங்க அண்ணா. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றது? ஆம்படியா இருக்க வேற ஒருத்தர் வச்சுக்கிட்டான். நான் இருக்கிறேன், என்ன வச்சுக்கின்றான். தங்கச்சி ஆசைப்படுறான். இவர் தள்ளாடி தாடி இவர் தள்ளாடி தாடியை
இப்ப இவன் நடந்தது சரியில்லை. இப்ப என்ன போல நீ நடக்கணும். என்ன போல நடக்கிற அப்படி அப்படி அப்படியா இப்ப என்ன போல நீ நடக்கல என்ன போல நீ மாதிரி நடக்கணுமா உங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். என்ன உங்கள் விருப்பம் என்னுடைய விருப்பம். உங்களுக்கு ஆகுறதா இருக்குது. எடுத்து செய்வீங்க. நீ போட நீ உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். உங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அதனால் மாப்பிள்ளை பிடித்து விட்டது. உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டாம். இதே நேரம் நல்ல நேரம் தான். இதே முகூர்த்த நாள் தான். இன்னைக்கு இப்பவே இப்பே கல்யாணம். திருமணம் செய்த அம்மா நல்ல முறையாக திருமணம் நடந்து முடிந்து விட்டாது. சந்தோஷம் வேற எதுனா ஆசை உண்டா? சில காலமா நாங்க நந்தவனை வேடிக்கை பார்க்கணும். திருமண கோலத்தோட இருக்கிறீங்க. நந்தவனை வேடிக்கை பார்க்கணும். என்ன வேண்டும் உனக்கு? அதனால் மாத மாளிகை கோடகோபுரம் ரொம்பரோசமாக இருந்து தரைமட்டமாகின்றது. அதனால் சீக்கிரம் உனக்கு மரணம் பிரியடா சாபம்.
மகாவேணி உரைக்கின்றார். எப்படி? அடோ கம்சா, உன் தங்காய்க்கு திருமணம் நடந்தது என்று மனதில் நினைத்துக் கொண்டு உன்னுடைய ரதமாகப்பட்டது கருந்தூள் சந்தூள் பறக்கின்றது. அது எப்படி? மாட மாளிகை, மாட கோபுரம் சும்மா தவிடு பொடி ஆகின்றது. அதனால் கூடிய சீக்கிரத்தில் நீ அழுகு கறந்துன்னு புறான் சாபத்தை எனக்கு கொடுத்து விட்டாய். எதுக்கான ஒரு பொட்டச்சி? ஒரு பொட்டச்சி. எதுக்கான ஒரு பொட்டச்சி? ஒரு பொட்டச்சி காலால் நீர் வடியவர். அந்த பொட்டாச்சி அவ வந்து சாபத்தை கொடுக்கறது இது எனக்கு பழிக்கத்தா? எப்படி பழிப்பா? பழிக்காது. அவ கிடக்குற டுபாக் 60 ஏடா பாய குட்ட சுத்த போயிடுறா. அண்ணா வந்துட்டு வா. நந்தவன வந்தேனா? ஆமா தங்க, நான் சில நேரம் நில பாருகிறேன். நீ பா நந்தவன வடி. சரி பாத்து வரேன். பாக்குறேன். தங்கச்சி மாடி பார்க்கலாம். போகலாமா? போகலாமா? இவ லந்து மூட்டன் ஏகி. என்ன சிங்காரப்பா இந்த வனத்தருமை எது சிங்காரப்பா இந்த வனத்தருமை எது சிங்காரப்பா மயிலாடி வரும் புலின பூவரும் மயிலாடி வரும் புலின பூவரும் மத்தி குளந்தி சிங்கிரி பாரா என்ன சிங்காரப்பா அக்கா இந்த வனத்தை பார்த்தா அருமையா இருக்கீங்கக்கா. என்னென்ன பூ பச்சோம் தங்கச்சி என்ன அதோ பாத்தியாடி அடி அம்மா பார்த்த நடி அம்மா அழகான மாங்கனி அழகா இருக்குது. அந்த மாமரத்தை பார்த்தா எம்மா அழகா இருக்குது பத்தியா. ஆனா இது நம்மளுக்கு சொந்தமான நந்தவனம். ஒரே ஒரு பெருத்த மாமரம். ஆமா, அதுல பூவும் இல்ல, பிஞ்சும் இல்ல, காயும் இல்ல, எதுவும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு மாம்பழம், ஒரே ஒரு பழம் மட்டும் இருக்கின்றது. அழகா பழுத்து இருக்குது. அதை பார்த்தா இப்பவே சாப்பிடணும் போல தெரியும். என் நாட்கள எச்சு ஊறுதுக்கா. காப்பா பெட்டு தரடி. நீ போய் பாரு, போய் பெட்டு தரடி. போயிட்டு வாங்க. இதோ 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 என்னடி பண்ணப்பா? எனக்கு எட்டலடி. எட்டலியா? ஆமாண்டி. அடி போடி நான் போ படி வர மாதிரி. இதோ 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 போடி. தங்கச்சி என்னடி முடியடி பாப்பா? சரி உன்னால நாம கிட்ட போனா அது எட்ட போகுது. ஆமாண்டி, எட்ட வந்தா கிட்ட வருது. என்னடி மயமா இருக்குது. அதனால நம்மளுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ புது 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 மன்னவர், புது மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு கணவர். அதனால அவரை பெருக்கி சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பேர் சொல்லுவாங்க. அதனால என்னமா நாங்க நந்தவனம் வாடிக்கை பார்க்க. ஆமா, அங்க ஒரு மாங்கனியை பார்த்தோம். அந்த மாங்கனியை நீங்க பறிச்சு கொடுங்க. அண்ணாங்க மாங்கனி எங்க இருக்கிறது? அதோ பெருத்த மரமரத்தில் இருக்குது. வாங்க வாங்க வாங்க. அதோ பாருங்க கண்ணே தேவகிரோகிணி. இது ஒரு முடிவெடுக்கு சொந்தமான மாம்பழமாக இருக்க முடியும். ஏன்னா
மரம் ஒரே மாமரம் இருக்கு. அதுல பூவோ பிஞ்சோ காயோ எதுவுமே கிடையாது. ஒரே மாம்பழம் மட்டும்தான் இருக்கு. அதனால அது ஒரு முனிவருக்கு சொந்தமானதா இருக்கும். அதை பறித்தால் நமக்கு ஆபத்து வந்துவிடும். அதனால அதை பறிக்க வேண்டாம். இத போய் பறிக்க வேண்டாம் சொல்றேன். உன்னால பறிக்க முடியாது சொல்லு. ஏய், சொல்வதற்கு ஆபத்து வந்துவிடும், பறிக்க வேண்டாம். நாங்க உங்களோடு வாழ வந்தா நாங்க ரெண்டு பொம்பளை 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 மீசகாரா பழங்க ரோசமுள்ள பொம்பளை ரோசமுள்ள பொம்பளை பத்தி நீங்க தரா வெட்டி காரி முண்டு வர முடியாது. இந்த ஆளு என்ன கேக்குறது? நம்ம அண்ணன் கேக்குறாங்க. அதானே அதானே. பெருத்த மாமரம், அதுல ஒரு மாங்கனி. மாங்கனி அதை பார்த்த உடனே அப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த மாங்கனி பெருத்த ஒரு மாமரம். நந்தவன வேடிக்கை பார்க்க போன பாரு. அந்த நந்தவன வேடிக்கையில அந்த நந்தவன காட்டில ஒரு பெரிய மாமரம். அந்த அடர்ந்த காலகட்டத்தில் மாமரத்தை பெருத்தணும். ஆமாங்க பாருங்க. அதோ பாருங்க. அத கரியார் வைக்காமல் போவேன். அந்த கனி ஒரு முனிவனுக்கு சொந்தமானது. அதை அறுத்தால் நமக்கு ஆபத்து வந்துவிடும், அறுக்க வேண்டாம். என்னுடைய தங்கை தேவகி ரோகிணி அவள் ஆசைப்பட்டு விட்டாள். அந்த கனியை நான் அறுத்து கொடுக்காமல் போக மாட்டேன். அந்த கனியை நான் அறுத்தா கொடுப்பேன். கம்சா, என் வார்த்தையை கேள். அறுக்க வேண்டாம், அதனால் நமக்கு ஏதாவது தீங்கு வந்துவிடும். அறுக்க வேண்டாம், என் வார்த்தையை கேள். இதனால் எது வந்தாலும் சரிதான், நான் சந்திக்க தயார். சரி, ஒருமுறை எங்க அண்ணன் ஆட்டு கொடுக்க பாக்குறாரு. அதிகமா தடுக்கிறேன். அறுத்த கனியை எனக்கு தாரா. அண்ணா என் முகத்தை பாரு, அறுத்த கனியை எனக்கு தாரா. அண்ணா என் முகத்தை பாரு, அறுத்த கனியை எனக்கு தாரா. அண்ணா என் முகத்தை பாரு, அறுத்த கனியை எனக்கு தாரா. அறுத்த கனியை எனக்கு தாரா. இந்த சின்னவள் முகத்தை பாரு, சிவந்த கனியை எனக்கு தாருமா. முகத்தை பாரு, சிவந்த கனியை எனக்கு தாரா. சின்னவள் முகத்தை பாரு, சிவந்த கனியை எனக்கு தாரா. சின்னவள் முகத்தை பாரு, சிவந்த கனியை எனக்கு தாரா. சிவந்த கனியை எனக்கு தாரா. இந்த மாங்கனி இந்த மாங்கனிய அதோ பார், இரு பிளவாக பிளந்து ஒரு பாதி எனக்கும் ஒரு பாதி எங்க அக்காவுக்கும் கொடு. உனக்கு பாதி, எனக்கு பாதி.
ஒரு பாதி எனக்கு ஒரு பாதி உனக்கு எனக்கு அந்த கொட்டை இந்த கொட்டை இருக்குது பாதி என்ன இதை நான் என்னமா பண்ணும் இதுதான் இந்த டபால இந்த பாதி பாதி எங்களுக்கு கொடுத்தியா இந்த கொட்டை இருக்குது பாரு இந்த கொட்டையை நீ வீட்டுக்காட்டு கூட சர்பிட்டு கிடக்கும் சர்பிட்டு கிடக்கும் எப்படி இந்த கம்சபதியாகப்பட்டவர் இந்த கனியை அறுத்து தங்கைகளுக்கு பிரித்து கொடுக்க இந்த மாங்கனிக்கு சொந்தமான மருத்துவ ரிஷி இந்த கனியை சாப்பிட வேண்டும் என்று இந்த மருத்துவ ரிஷி கற்பார். இப்ப இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கீங்க. பெருத்த மாவிருஷம் பெருத்த மாமரம். மாவிருஷத்திலே ஒரு மாமாங்கம் என்பது 12 வருடம் 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் ஒரு பூ பூக்கும் ஒரு பிஞ்சரங்கம் ஒரு கனி கனிந்திருக்கும். ஓஹோ, ஒரு பழம் பழுத்திருக்கும் அந்த மாமரத்தில். ஆமா, அந்த கனியை நான் மரத்தின் கீழே அமர்ந்து கிருணவத்தை உச்சரித்தால் கனி கரத்திலே வரும். அந்த கனியை நான் சாப்பிடுவது இது வழக்கம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆமா, அந்த நாள் இன்று வந்து விட்டது. அந்த கனியை அப்படி சாப்பிட்டால் அதனுடைய மகத்துவம் தெரியுமா என்னங்க? சிஷ்யா, சாலோக சாமிபே சாரூபே தாயுத்தின் 4ஆம் பதவிக்கு இடம் அப்பேற்பட்ட மகத்துவமான கனி. அதனால் இன்றைக்கு அந்த நாள் இன்று வந்து விட்டது. கரெக்ட். இப்ப கானகம் செல்ல வேண்டும். புறப்படு. இந்த மாவிருச்சம் அருகாமையில் வந்து விட்டோம். கீழே அமர்ந்து கிருணவத்தை உச்சரித்தால் கனி கரத்துக்கு வரும். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. ஐயா, இவ்வளவு நேரம் கிருணவத்தை உச்சரிக்கின்றேன், கனி வரவில்லைய காரணம்? ஐயா, அத பாத்தியா? கனியை இப்பதான் அறுத்திருக்காங்க, அந்த காம்புல பால் வடியுது. ஓ, ஆமா, யாரோ கனி அறுத்திருக்கிறாங்க. ஆமா, அதுதான் அதை பார்த்த காம்புல பால் சுட்டா வடியுது. ஓ, கரெக்ட். ஆனால் ஊனக்கண்ணை மூடி ஞானத்தால் பார்த்தால் யார் அறுத்தவர் என்று தெரியும். சிதம்பரத்தில் என்ன நடக்கிறது அதுவும் தெரியும். திரு அண்ணாமலையில் என்ன நடக்கிறது அதுவும் தெரியும். உட்கார்ந்த இடத்திலே கண்டுபிடிக்கிறாள்ரா நான். அதேதான் தெரியும். சாதாரண ஆள் அல்ல. இந்த மாங்கனி அறுத்தவர் யாருன்னு கண்டுபிடிக்க. ஓ, எப்படி விஷயா? ஐயா, வடமதுராபுரி மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய உக்கிரஜேடன் மகாராஜன் கம்சபூபதி. மகன் கம்சபூபதி மகன். ஆனா இன்னைக்கு புதிசாக மகனத்தை சூட்டி அதர்ம ஆட்சி செய்கின்றான். அவன் தங்கை தேவகி ரோகிணிக்கு திருமணம் நடந்து தங்கை தேவகி ரோகிணி வனத்திலே வனவேலுக்கு பார்க்கும் போது கனி மீது ஆசைப்பட்டு கனியை கேட்டிருக்கின்றார். அந்த கம்சன் கனி அறுத்து தங்கை தேவகி ரோகிணி. ஆமா, இருவருக்கும் பாதியாக என் ஞானத்தில் தெரிகிறது. ஆகாயத்தில் தங்கை தேவகி ரோகிணி வசுதேவரை அமர்த்தி கொண்டு ஆகாய மார்க்கமாக ரதம் போகிறது. ரதம் செல்கிறது. இதோ பார்,
ஒரு நிமிஷத்தில் ரதத்தை கீழே இறக்கி அவனை என்ன செய்கிறேன் பார். நீ யாரா கூட பத்தி அடிக்கின்ற ஏன் என்னுடைய ரதத்தை மறிக்கின்றாய்? அடே கப்தா காடகத்திலே மாவிருச்சத்திலே கனி அறுத்தது நீதானோ? அந்த கனியை அறுக்கவா இல்லை எனக்கு தெரியாது. உண்மையாகவா? கனியை அறுக்கவில்லையா? வசுதேவரே ஐயா, மாவிருச்சத்தில் கனி அறுத்தது யார்? ஐயா, அந்த கனியை நான் பார்க்கவும் கிடையாது, அறுக்கவும் கிடையாது. அறுத்தது யார் என்று எனக்கு தெரியாது. அப்புறம் புறப்படு. அடியா ரோகிணி. ஐயா சாமி வணக்கங்க. ஐயா சாமியா? சுவாமி வணக்கம். அப்படி சொல்லு. ஐயா சாமின்னா என்ன? மாவிருச்சத்தில் கனி அறுத்தால் தெரியுமா? மாவிருச்சத்தில் கனியா? கனியும் பார்க்கல, மருமும் பார்க்கல, கொடியும் பார்க்கல, எது பார்க்கல நானு. சுவாமி சுவாமி வாங்க 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 வணக்கம் வணக்கம். பரவாயில்ல, சொல்லுங்க. நன்னாதான் இருக்க. சரி இருக்கட்டும். சொல்லுங்க. இல்ல இல்ல, காடகத்தில மாவிருச்சம் இருந்தது. ஆமா. அதுல கனி ஒரே ஒரு கனி இருந்தது அல்லவா? ஆமா. அது அறுத்தது யார்? ஐயா, அந்த மாங்கனி அறுத்தது எங்க அண்ணன் கம்சன் தான். உங்க அண்ணன்? ஆமா. நாங்க 2 பேரும் ஆசைப்பட்டு கேட்டோம். ஒரு தங்கை என்னைய ஆசைப்பட்டு கேட்டா எங்க அண்ணன் தான் பறித்து கொடுத்தா, நான் பாதி பாதியா கொடுத்தாரு, நாங்க தான் சாப்பிட்டோம். ஓ அப்படியா? அதான் கத்தா மாவிருச்சத்தில் கனி அறுத்து தங்கைக்கு தேவகி ரோகிணிக்கு கொடுத்து அல்ல என்று பொய் சொன்னாயடா. நான் தான் கனி அறுத்ததென்று உனக்கு ஏன் சொன்னது? உன் தங்கை தேவகி. தேவகி 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 உரைத்து விட்டாளா? உண்மைதான். அவள் என்ன உரைத்தாள்? என் அண்ணன் கப்தன் அறுத்து எங்கள் தங்கை 2 பேருக்கும் பாகம் பிரித்து கொடுத்தான். அண்ணன் தான் கனி அறுத்தான். அப்படி அந்த தேவகி தான் சொன்னான். அதனால் கப்தா கனி அறுத்து விட்டு போய் சொன்னாயடா. அதே கப்தா, அதே தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி என்று பெற்றால் வயத்திலே 8 குழந்தை பிறக்கும். 8 பிள்ளை பிறக்கும். 8வது குழந்தையால் கட்டாயம் நீ மரணமடா. பிடிதாசாபத்தை நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேனோ? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேனோ? ஐயோ இறைவா! அடே கம்சா, உன்னுடைய தங்க ஜாதகி ரோகிணி மாங்கனி கேட்டா என்று அந்த மாங்கனி அறுத்து இருவருக்கும் கொடுத்தாய் அல்லவா? அந்த ஜாதகி ரோகிணி வகுத்து 8 பிள்ளை பிறக்கும். 8வது பிள்ளையா உனக்கு கட்டாயம் மரணமாடா. அப்படி சாபம் வந்துவிட்டது, எனக்கு மரணம். ஐயோ
மரணம் 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 எனக்கு மரணமா இந்த கம்சனை கண்டால் கருங்கல்ல கூட கூத்தாடணுமா அப்ப அவட்ட கம்சனுக்கு மரணமா எங்க மாங்கனி என் அண்ணன் தான் அர்த்தம் கொடுத்தான்னு சொல்லலாமா? ஐயோ மாமுனிவர் கேட்டார் அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். ஐயா தேவையா அந்த தேவையா பையன் சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாடி. ஐயோ அண்ணா நானா சொல்ல நான் சொல்லல அவதான் சொன்னான். ஏற தள்ளுறாளே ஏழு இராண்டி அவன் என்ன சாபத்தை கொடுத்தான்? அதே கம்சா அண்ணா தேவகிரோயின் வயசில் 8 பிள்ளை பிறக்கும் 8வது பிள்ளையார் உனக்கு கட்டாய மரணம் அப்படி சாபத்தை கொடுத்துட்டான். அண்ணா அவன் சாபத்தை கொடுத்துட்டான். ஆமா நான் செத்துருன்னு நினைக்கிறியா? ஏன் ஏய் நான் என்ன சிரிக்கிறா? இல்லனா இவனுங்க உயிரோடு இருந்தாதானே பிள்ளை பார்ப்பாங்க. இவனுங்க 2 பேர்த்து நான் வெட்டிட்டா செத்துட்டாங்கடா. எப்படி பிள்ளை பிறக்குமா? பேரை வாச்சு பேர் என்னடா? ஜெயக்குமார் என்ன ஊரு? ஆலகிராமத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்று சொல்லக்கூடிய குடிகார அண்ணார் அவர்கள் இதோ நேருக்காக வேண்டி இந்த குடிகாரருக்காக வேண்டி 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவருடைய பங்கில் இதை பாஞ்சாலி அம்மன் நல்ல செயல் நீடுடி வாழ்வாத்துக்கு ரேசு போய் செய்யும். அந்த காட்சி அவங்க புடின்னு போய் நல்ல கட்டி போவானா? இவளுக்கு உயிரோடு இருந்தாலும் புள்ளி வைப்பாருங்க. அதேதான் அதனால இவளை குடிய சொல்லி இவளோட குடி அவர்களை வெட்ட வேண்டாம் நிறுத்து. இருமா இருமா எங்களுக்கு பாருங்க எங்களுக்கு உடுப்பா உடுப்பா அப்பா அப்பா உடுப்பா உடுப்பா எங்களை பாரு நான் உயிரோடு இருந்த அவர்களை சேர்ந்தால் தானே அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையால் உனக்கு மரணம் ஏற்படும். அதனால அவர்களை வெட்ட வேண்டாம், என்னை வெட்டி விடு. உன்னை வெட்டிட்டா அவங்களுக்கு பிள்ளை பிறக்காது. பிள்ளை பிறக்காது. ஆமா மதி இவன் நாய் நல்ல நாயண்டா. எப்படியா இவன் வார்த்தைப்படியே இந்த வசதியாவரை நான் வெட்டிடுறேன். வெட்டிட்டா யாரு இவன் வார்த்தைப்படி அவனை வெட்டிட்டா இவன் செத்துறான். இவனுக்கு புள்ள போறக்காக இவன் சொல்றான். ஆமா ஆனா இந்த தேவடியால் இருக்கிறாங்க பாரு. ஆமா கண்டிப்பா புள்ள இந்த தேவடியால் என்ன தெரியுமா? இவனுங்க ஊரு மேல போய் அதுல புள்ள பிறந்து அந்த புள்ள கையால நான் ஏன் சாக மாட்டேன். கண்டிப்பா நாயில இவ்வளவு காரணமே அந்த தேவடியால் தெரியாது சொல்லிருந்தா ரொம்ப பிரச்சனை. சும்மா தலைவலி இல்ல பெருமை சொல்லிட்டாங்க. 1000 குருநாதர் தங்கை இவங்க கை விலங்கு கால் விலங்கிட்டு போட்டுறாங்க. கட்டு கட்டு தப்பி
தப்பி தவறி நீங்க சேர்ந்து விட்டாரா குழந்தை பிறந்தால் ஆராய்ச்சி மணி அடிக்கும் கத்தும் அந்த குழந்தைய நிடம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம். சம்மதமா? அப்படியே ஆகட்டும். எங்க கண்ணே படுவாவி எங்க அண்ணன் இப்ப கை விலங்கு கால் விலங்கிட்டு நம்மளை சிறைச்சாலை அடைச்சிட்டான். ஆனா நம்மளுக்கு ஆதரவு அந்த மாலாய கண்ணன் தான், நாராயணன் தான். அதனால அந்த நாராயணன் வேண்டுனா நம்மளுக்கு ஏதாவது விடிவு காலம் வரைக்கும் அல்லவா? நாராயணா அருளால இதோ நம்மளுடைய கை விலங்கு தன்னைத்தானே சேர்த்து விட்டது. இப்போ சந்தோஷமா ஆகட்டும் மன்னவா. மன்மத பானமாதே மாலை துளைக்குதையா பூவாடி நான் புறந்தது எனக்கு பாலன் பிறந்த பாரதி இளம்பிறந்த பாரதி மன்னவா. கண்ணே தேவகி 5 குழந்தை பிறந்து விட்டது. இதுவரைக்கும் 5 குழந்தை பிறந்தது. அனைத்தையும் கொண்டு போய் ஒண்ணுகிட்ட கொடுத்துட்டு 6வது பிள்ளை இது பிறந்திருக்கிறது. 6வது குழந்தை, 6வது பிள்ளை. இதையும் கொண்டு போய் தான் கொடுப்பீங்களா? இதையும் கொண்டு போய் கொடுத்தாதான் நம்ம உயிர் பிழைக்கும். சரிங்க ஆகட்டும். சாதாம் செய்தக்க 6வது பிள்ளை. கிரண்ணுக்கு வந்து அப்ப கண்டு மேல தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிள்ளைய இந்த பிள்ளைய தனத்தில் செய்ய போறேன். அதை வீட்டு அதனால நான் என்னன்றேன், தினி பிள்ளையும் கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுத்துட்டீங்க. 6 குழந்தையும் கொடுத்துட்டேன். ஆமா ஆமா. நம்மளுக்கு பேர் சொல்ல இதாவது இருக்கட்டுங்க. கண்ணே இது ரோகிணி மன்னவா. இந்நேரம் ஆராய்ச்சி வழியாக அடித்திருக்கும். கோவேரி கழுத கத்திருக்கும். உன்னை எங்க பிள்ளை காணும் துடிச்சு இருப்பான். இதை கொண்டு போகலாம், அவன் தேடி வந்து நம்மள கொண்டுடுவான். இதையும் கொண்டுதான் போகணுமா? நம்ம உயிரோட இருந்தா அடுத்த பிள்ளை பெற்று எடுத்துக்கலாம். அப்படியா? ஆமா. ஆகட்டும். நல்லா கட்டுறாரு. இது ஆயர்பாடியில குழந்தை. ஆமா. தரமாணி பிறக்கும் போதே இறந்து சிறுவாடு போய் எரிக்கணும். மழை வருது. அதனால இந்த ஆலமரத்தை அடியில் வச்சு போட்டு மழை நின்று உடனே இந்த கோயிலை தூக்கிட்டு போலாம். அடுவையே இங்க ஏதோ ஒரு குழந்தை இறந்து போயிருக்கிறது. இந்த உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தையை அதில் வைத்துவிட்டு இறந்த குழந்தையை எடுத்து சென்று கம்சனிடத்தில் ஒப்படைத்து, ஐயா இது பிறக்கும் பொழுதே இறந்தே பிறந்தது அப்படி என்று சொல்லி கொடுத்து விடலாம். ஆகட்டும். இதோ 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 மழை நின்று விட்டது. இறந்து குழந்தை நம்ம எடுத்து வச்சோம். உயிரோட கத்துது. ஆனா ஒண்ணு என்ன, சில நாளா நம்ம அசோதாமாவுக்கு குழந்தை இல்ல. அதனால இந்த குழந்தை போய் நம்ம அசோதாமாட்ட கொடுக்கணும். அவங்க வளர்த்துருவாங்க. ஆமா போலாமா?
இதோ 7வது குழந்தை 7வது பிள்ளை இது பிறக்கும் பொழுதே இறந்தே பிறந்து 6வது பிள்ளை 7வது பிள்ளை இறந்தே பிறந்ததா? டேய் இங்க பாத்தியா திறனுக்கு போட்டது செத்து போன மாதிரி நடிக்குதுடா. நான் நம்பவும் நினைக்குது இது செத்துச்சா திறனுக்கு போடுது செத்து போன நான் விடுவேன் அது கருமது வாழ எடுத்தா இப்பதான் நச்சு. ஐயா வசுதேவரே, யாரது? நான் தான் நாராயணன் பேசுகின்றேன். சுவாமி சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு உங்களுடைய மனைவி தேவைக்கு வைத்து நான் 8வது பிள்ளையாக கண்ணனாக ஜனிக்க போகின்றேன். அதனால் ஆயர் நான் பிறந்தவுடனே கவிதை காலை பிடித்து விடுவேன். சரி. ஆனால் ஆராய்ச்சி மணி அடிக்காது கோவேரி கவிதை கத்தாது. என்னை கொண்டு போய் ஆயர் பாடியில் அசோதை மனையிலே அசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. சரி. அப்படி பிறக்கும் பொழுது அங்க ஆயர் பாடியில் உள்ளவர்கள் எல்லாரும் மயக்க நிலையில் இருக்கின்றார்கள். சரி. மாயக்க நிலையில் இருக்கின்றார்கள். என்னை கொண்டு போய் யசோதை இடத்திலே வைத்துவிட்டு யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தை கொண்டு வந்து சரி 8வதாக பெண் குழந்தை பிறந்தது என்று கம்சனிடத்தில் கொடுத்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் எடுத்து செல்லுங்க. பகவானுடைய வார்த்தை படி. ஐயோ இல்ல அடி மண்மத பானம் அது மரத்து வைக்கிறாங்க. ஏங்க 8வது குழந்தை பிறந்திருக்குது. பகவானே பிறந்துட்டாரு. ஆமா. இத கொண்டு போய் அசோதை மணிகிட்ட கொடுக்கணும். சரி போய். அதானே ஆயர் பாடியை நாடி நான் அசோதை சேவ அசோதை மணியை கேடினா ஆயர் பாடியை நாடி நான் அசோதை மணியை கேடினா. எப்படி வசுதேவர் ஆயர்பாடி அசோதை மணியை தேடி செல்ல இதோ அசோதை அம்மன் தர்பார் அசோதை விட வந்துவிட்டோம். ஆனா பகவான் சொன்னபடி அனைவரும் மயக்க நிலையில் இருக்கின்றார்கள். குழந்தை ஒன்றே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த குழந்தையை வைத்துவிட்டு அந்த குழந்தையை எடுத்து சென்று கம்சனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஆகட்டும்.
கம்சா இதோ 8வது குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பெண் குழந்தை பிள்ளை. 8வது பிள்ளை பெண் பிள்ளையா? அதே கம்சா 8 பிள்ளை பிறக்கம் 8வது பிள்ளையார் எனக்கு கட்டாய மரணமாடா அப்படின்னு பிரத்தானே இந்த பொட்டாச்சி கையால் எனக்கு மரணமா? டேய் இவளை நான் சும்மா விடுவனா? இவ பார்வை பத்தியா அப்புறம் போல பார்க்க போயிருவேன். இவளை என்ன திரும்ப பண்ணுவா? இவன் காலை பிடிச்சு சுபகார சொல்லிட்டு பாலாயத்தில் எரிந்து என்னுடைய பாலாயத்தை காமித்தான் பிளந்துடுவா. யாரது? யாரது? ஆதிபராசக்தி என்ன வார்த்தை? என்னுடைய அண்ணன் உன்னுடைய அண்ணன் அதோ ஆயர்பாடியில் யசோத வீட்டிலே வளர்ந்து வருகிறார். இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் அண்ணன் கையால் 8வது பிள்ளையால் கட்டாய மரணம் என்ற சாபம் அண்ணன் கையால் உன் அண்ணன் கண்டிப்பா மரணமடா கம்சா. அசோதமனையில் அண்ணன் வளர்ந்து கொண்டு இருக்கிறானா? அந்த அசோதமனைக்கு இதோ நான் சொல்கிறேன். கம்சா என்ன ஆயர்பாடி அடி எடுத்து வைத்தார். 14,000 சுக்குலா போக கடவுள் புத்தாசம் ஆயர்பாடியில் அடி எடுத்து வைத்தால் என்னுடைய சிரம் 14,000 சுக்குலா போக சாபம் வந்துவிட்டாரு. என்னிடம் பூதகி இருக்கிறார், சகலாசுரன் இருக்கிறார். இவங்களை விடுத்து அவனை மடிய செய்கிறேன்.